வெள்ளிக்கிழமை துக்குச்சட்டி சாப்பாட்டுக்கு வந்தாச்சு. தீபாவளி கந்த சஷ்டின்னு ஒவ்வொரு நாளும் சைவம் மண்டபடியாக 2 கறியோடைய முடிச்சிடுறது. இப்போ தானே திருப்பி மச்சம் சாப்பிட தொடங்கியாச்சு. அப்போ திருப்பி 3-4 கறியோட துக்குச்சட்டி சாப்பாட்டுக்கு திரும்பி வந்தாச்சு வெள்ளிக்கிழமையில். பருப்பு இது வந்து நார்மல் மைசூர் பருப்பு, ஸ்ரீலங்கன் மெத்தடில் தான் செஞ்சேன். நான் கொஞ்சம் மிளகு, சின்ன சீரகம் தட்டி கடைசியில் போட்டேன். நான் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கத்தரிக்காய் கிழங்கு குழம்பு. இதில் என்ன ஸ்பெஷல்னா, இது ரியல் ஸ்ரீலங்கன் மெத்தடில், அதாவது தக்காளியே போடாமல் 2ஆம் பால் 3ஆம் பால் திக்பால் விட்டு புளி போட்டு வச்சேன் நான். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் வாழை பொத்தி வர இதை வந்து வாழைப்பொத்தியை நல்லா கொத்தி சின்னனா வெட்டி கழுவி போட்டு வெங்காயம் மிளகா போட்டு கொஞ்சம் எண்ணெயில் கடுகு மிளகு போட்டு வதக்கிட்டு இந்த வாழைப்பொத்தியை போட்டு அதில் சுண்டோணும் தண்ணி போகும் வரைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வெண்டிக்காய் பிரட்டல். இந்த வெண்டிக்காய் பிரட்டல்னா தக்காளியை வெங்காயம்லாம் போட்டு சாஸ் மாதிரி செஞ்சது. இந்த வெண்டிக்காய் வெட்டி உடனே போட்டு 2 பிரட்டலோடு எடுத்துடணும். ஏன்னா இது வந்து இந்த இந்தியன் வெண்டிக்காய். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நெல்லிக்காய் பருப்பு ரசம். அதோட ரெசிபி கெரியில் சாப்பிடணும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது சோறோட தனியாக இந்த ரசமும் பப்படமே போதும். அடுத்தது எங்களோட கரட் சம்பல் தேங்காய் பால் சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சது, அதோட பப்படம்.